என்ன மாமா? சும்மா இருங்க மாமா. அப்படிலாம் இருக்க முடியாது. அப்படியா? இலக்கியா, இப்ப எதுக்கு அவளை கூப்பிடுற? இலக்கியா சொன்னா கேட்க மாட்டேன். கூப்பிட்டீங்களா? நான் வேணா இலைய கட்டட்டுமா? இல்ல இல்ல வேணாம் வேணாம். மாமா நான் இருக்கல, நான் பாத்துக்கிறேன். உள்ள போய் அம்மாக்கு ஏதாவது ஹெல்ப் பண்ணு. அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு. சரி மாமா. என்கிட்டயே வா. மாமா இது கட்டுங்க மாமா. இதெல்லாம் விடு. ஐயோ, நான் போய் பாக்குறேன். அனி இருங்க, நானே வரேன். மாமா இதெல்லாம் கட்டிடுங்க, நான் அன்னைக்கு போய் ஒத்தாசை பண்றேன். இல்ல இது எனக்கு கட்ட தெரியாது, நீயே கட்ட. அணி எல்லாத்தையும் பாத்துப்பாங்க. நான் பாத்துக்கிறேன். நீ இரு, நானே பாத்துக்கிறேன். நான் பாத்துக்கிறேன். அனி இல்ல, நான் வரேன். இங்க கொஞ்சம் நிலைமை சரியில்லை, நானும் வரேன். கட்டுங்க. வா வா. பாவி நிலைமை சரியில்லையா? கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு வந்தா நம்மள இதை கட்ட வச்சுட்டு போயிட்டா. வாய்ப்புகள் அமைவது கடினம், கிடைத்தாலும் என்னப்பா? இனியா, உங்க பிரியமாவை பத்தி உனக்கு தெரியாதா? அவங்க இங்க வர்ற மாதிரி இருந்தா நீங்க ஏன் இங்க வந்து இருக்க போறீங்க? அவங்க வரமாட்டாங்கப்பா. அவங்க பேச்ச கேட்டு அண்ணனும் வரமாட்டாரு. குமரனும் வேற மில் வேலையா போயிருக்கான். கண்மணி தான் எல்லாத்துக்கும் காரணமே. அவ எப்படி இங்க வருவா? அதெல்லாம் வரமாட்டாங்க. ராசாத்தி, அக்காவுக்கு என்னைக்கும் உண்மையில இருக்கிற கோவம் போகாது. இப்ப கூட அவங்க உண்மையில கோவமா தான் இருக்காங்க. விடு இனியா, இன்னும் கொஞ்ச நாள் தானே. அதுக்குள்ள உங்க நல்ல மனசை புரிஞ்சுக்கிட்டு உங்களை ஏத்துக்குவாங்க. வாங்க வாங்க மாமா. வாங்கப்பா. நல்லா இருக்கு வீடு. வீடு நல்லா இருக்கு. எல்லாத்துக்கும் அவங்க மனசுதான் காரணம். அவங்க 2 பேரும் மட்டும் தனியா இருக்காங்களேன்னு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருந்தேன். இப்ப அம்மாவும் பொண்ணியும் இருக்காங்க. பார்க்கவே இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தம்பி, இப்பயாச்சும் பால் காய்ச்சலாமா? இன்னும் பால் காய்ச்சவே இல்லையா? இல்லம்மா, நீங்க வந்ததுக்கு அப்புறம் காய்ச்சலான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இன்னும் நல்ல நேரம் இருக்கு சம்மந்தி, வாங்க பால் காய்ச்சலாம். சரி வாங்க, எல்லாரும் வாங்க. சரி சரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள காய்ச்சுங்க. என்னம்மா இலக்கியா, நல்லா படிக்கிறியா? நல்லா படிக்கிறேன். கேட்டிருக்கலாம்ல அத்தை. சரி, அவங்க தான் போறாங்க. இந்த புனிதாவாவது உங்ககிட்ட ஏதாவது கேட்டிருக்கலாமே. அவ அண்ணன் இனியன் தான் முக்கியம்னு அவ புருஷன் கூட போயிட்டா. இப்படியே போச்சுன்னா உங்களுக்கு இந்த வீட்ல மரியாதையே இருக்காது அத்தை. கண்மணி, அவங்க போன நமக்கு என்ன? உங்ககிட்ட சொல்லாம கூட போயிட்டாங்களேன்னு தான் கோவமா இருக்கு அத்தை. அதெல்லாம் விட பாத்துக்கலாம். என்னோட யோசனை என்னன்னா, அந்த ராசாத்திய நாம தனியா ஒதுக்கி வச்சா அவ குடும்பத்தையே இப்ப ஒண்ணு சேர்த்துட்டா. இப்ப நம்ம வீட்டு ஆளுங்களோட அவ வீட்டு ஆளுங்களும் அவளுக்கு சப்போர்ட் பண்றாங்க. இனிமேதான் உஷாரா இருக்கணும் கண்மணி. அவ விஷயத்துல நாம இனிமே பார்த்துதான் பண்ண. இருங்க, இவ்வளவு சொல்றல, ஒரு வாய் காஃபி குடிச்சிட்டு போங்க. எனக்கு வேணாம் மரகதான், சொன்னா கேள. அத்தை, அங்க போய் பால் குடிக்கணும்ல, அதான் காஃபி வேண்டாங்கறாரு. இப்ப இந்த காஃபியை குடிச்சிட்டு போறீங்களா இல்லையா? குடிக்கிறேன். ஐயோ ஐயோ, என்னங்க இப்படி மேல எல்லாம் ஊத்திக்கிட்டீங்க? எதுக்கு இப்படி பதறீங்க? அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்றேன்ல. நான் ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புறேன். ஐயோ, சொல்லுமா. ராசாத்தி, உனக்கு? அதுதான் நான் அப்பவே உன்கிட்ட கேட்டேன், டம்ளரை விட ஆளுங்க அதிகமா இருக்காங்களேன்னு. இரு, நான் கொண்டு வந்த பாக்ஸ்ல டம்ளர் இருக்கு, எடுத்துட்டு வரேன். ஐயோ அண்ணி, எதுக்கு? அதெல்லாம் அப்புறம் எடுத்து வச்சுக்கலாம். ரசத்தி, இந்தா நீ குடி. ஷோ, நீங்க குடிச்சா என்ன, நான் குடிச்சா என்ன? நீங்களே குடிங்க. எனக்கு வேண்டாம், நீ குடி. நான் அப்புறம் குடிச்சுக்கிறேன். நீங்க குடிங்க மாமா, நான் அப்புறமா குடிச்சுக்கிறேன். ரசத்தி, நீ குடின்னு சொல்றேன். வரல, அவங்க என் மேல கோவத்துல இருக்காங்க. அட்லீஸ்ட் பெரியப்பாவது வந்திருக்கலாம்லப்பா. அவருக்கு என்ன என் மேல கோவம்?
சேச்சே, அண்ணனுக்கு உன் மேல கோபம்லாம் இல்லடா. அன்னைக்கு பயந்துதான் வராம இருந்திருப்பாரு. அண்ணன் வரலைனாலும் அவர் நினப்பெல்லாம் இங்கதான்டா இருக்கும். அவர் இந்த விசேஷத்தை பத்தி தான் நினைச்சுக்கிட்டே இருப்பார். ஆமா இனியா, கூடிய சீக்கிரம் நாம எல்லாருமே ஒன்னா இருக்கிற மாதிரி நடக்கும். நம்ம வீடும் பழைய மாதிரி கலகலப்பா இருக்கும். அததான் நான் தினமும் அந்த ஆண்டவன் கிட்ட வேண்டிக்கிறேன். என்னை கூப்பிட்டு இருக்கீங்க? டேய், இது முக்கியமான காரியம்டா. அப்ப முக்கியமான ஆள தானே கூட்டு போகணும். அதான் உன்னை கூப்பிடுறேன். உன்னா இதை ஒண்ணு சொல்லிருங்க. இங்க பாருங்க, எனக்கு ஏற்கனவே நிறைய வேலை இருக்கு. இப்பவே லேட் ஆயி போச்சு. உனக்கு என்னடா வேலை? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? இன்னைக்கு இனியனோட புது வீட்டு விசேஷத்துக்கு போகணுமா இல்லையா? நான் காலையிலேயே ஃபேக்டரிக்கு போய் லோடெல்லாம் அனுப்பி விட்டுட்டு இப்பதான் புறப்படுறேன். விசேஷ வீட்டுக்கு இப்ப போனாலே லேட்டு தான். இங்க பாருங்க, நீங்க பாட்டுக்கு எங்கேயாவது என்னைய கூட்டிட்டு போய் மத்தியானம் வரைக்கும் என்ன அங்கேயே டேரா போட வச்சிடாதீங்க. உங்களுக்கு எங்க போகணும்னு சொல்லுங்க. நான் ஷார்ட்கட்ல அப்படியே உங்களை கூட்டிட்டு போய் விட்டுட்டு நான் வீட்டுக்கு போகணும். டேய், நான் போறப்ப வழி சொல்றேன், முதல்ல வண்டி ஏறா அப்படிங்கிறீங்க? எடு. சரி வாங்க. சரி, அதை விடுடி. இல்லம்மா, எனக்கு இன்னும் ஒரு டவுட் இருக்குமா. இப்போ எதுக்கு அந்த ராசாத்தி நம்ம குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் ஒன்னா கூப்பிட்டு வச்சிருக்கா? இதுல ஏதோ சதி இருக்குன்னு தானே அர்த்தம். சதியெல்லாம் ஒண்ணு இருக்காதடி. அவ குடும்பத்துக்கு சோத்து பிரச்சனை. சரி, நம்ம கூட இருந்தாலாச்சும் நல்ல சோறு தின்னுட்டு போட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சிருப்பா. இல்லம்மா, அதுக்காக மட்டும் அவ ஒன்னா சேர்த்திருக்க மாட்டா. வேற ஏதாவது ஒரு திட்டம் இருக்கும். இப்ப என்ன, அவங்க ஒன்னா இருக்க கூடாது. விடு, அவங்க ஒண்ணு சேர்ந்தா அத பிரிக்கிறதுக்கு கடவுள் நமக்கு ஏதாச்சும் வழி கொடுப்பாரு. இவர் வேற மண்டை மேல துண்டை போட்டுக்கிட்டு துண்டு விழுந்துருச்சு, அது விழுந்துச்சு, உயிரை வாங்குறாரு. ஐயோ, இனிய வீட்டுக்கு போகணுமே, லேட் ஆயிருச்சே. இவர் வேற துண்டெல்லாம் கீழே போட்டு விளையாண்டுகிட்டு இருக்காரு. என்ன பண்றது? ஏய் கண்மணி, அங்க பாருடி, அந்த அழகப்ப நிக்கிற மாதிரி இல்ல? அப்பா வாங்கப்பா சீக்கிரம். அம்மா, இவ இனிய வீட்டு வேலைக்காரனாச்சே, விசேஷத்துக்கு போகாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்? ஏய், அவன் ஏதாச்சும் ஓசில கிடைக்குமான்னு பாத்துக்கிட்டு இருப்பான். பைத்தியம் முடிக்க வைக்கிறாரு. எப்பா வந்துட்டீங்களா? எதுக்கு எதுக்குது இந்த துண்டு மறுபடியும் விழுங்க. அப்புறம் அங்கங்க வண்டியை நிப்பாட்டி எடுத்துக்கிட்டு இருப்பான். எடு எடு எடு. போகுது போகுது, வழியை சொல்லுங்க நீங்க. சீக்கிரம் போ, சீக்கிரம் போ. இருமா. என்ன போடி சீக்கிரம். இருமா. அது போறாங்க பாரு, போறாங்க பாரு. நான் உங்களை மெயின் ரோடு வழியாவே கூட்டு போயிருப்பேன்ல. ஏண்டா, மெயின் ரோட்ல போனா எல்லாம் பாப்பாங்கல்ல, அப்புறம் வீட்டுக்கு போய் சொல்லிடுவாங்கல்ல. ஓ, அப்ப மரகதம்மாவுக்கு தெரியாம நீங்க இனிய வீட்டுக்கு போய் சொல்லிட்டு கிளம்பிடுவீங்களா? ஆமாடா. சரி சரி, இத முதல்லயே சொல்லிருக்காம்ல. இப்ப பாருங்க வண்டி எப்படி போகுதுன்னு. இங்க திருப்பிக்க இப்படி போ. ஏப்பா மெயின் ரோடு வழியா போடா. அது வேணா. இலக்கியா, இப்ப தொடக்கூடாது. ஏன் தொடக்கூடாது? அது ஒண்ணும் இல்ல இலக்கியா. எப்பவும் நம்ம சாமிக்கு படைச்ச சாப்பாட்டை காக்காவுக்கு முதல்ல வச்சிருந்தா நாம சாப்பிடணும். ஏன் முதல்ல காக்காக்கு வைக்கணும்? கிளிக்கு மைனாக்கெல்லாம் வைக்க கூடாதா? இலக்கியா, பெரியவங்க சொன்னா கேட்கணும். அதிக பிரசங்கித்தன மாதிரிலாம் பேசக்கூடாது. குழந்தைய மிரட்டாதீங்க, விடுங்க. இங்க பாரு இலக்கியா, நம்ம தாத்தா பாட்டின்னு இறந்து போனவங்க எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க எல்லாரும் காக்காவா இந்த ஜென்மத்துல பிறப்பெடுத்து சுத்திக்கிட்டு இருப்பாங்க. நம்ம சொந்தக்காரங்க அவங்களும் பலகாரம் எல்லாம் சாப்பிடணும்ல. அதான் அவங்களுக்கு முதல்ல வச்சுட்டு அப்புறம் நாம சாப்பிடலாம். இப்ப புரிஞ்சுதா? ராசாத்தே, படையில முதல்ல காக்காக்கு வச்சுட்டு. சரிங்க அத்தை. வரமா மாமா, ஏன் இவ்வளவு நேரம்? காலையிலேயே வந்திருக்கலாம்ல. அத ஏமா கேக்குற? அது ஒரு பெரிய கதைமா. இங்க பாரு, நல்ல விஷயம் நடக்கும்போது அத பத்தி எல்லாம் எதுக்கு பேசிட்டு? அப்பா கூட்டு உள்ள போமா. வாமா. வாங்க மாமா. தோரணம்லாம் நீங்களே கட்டிட்டீங்களா?
சரி சரி மாமா யார் வந்திருக்காங்கன்னு பாருங்க. வாங்கப்பா வாங்கப்பா. பெரியப்பா வாங்க சம்பந்தி. வாங்க பெரியப்பா மாமா, வாங்க உட்காருங்க. வாங்க. என்னப்பா இனியா? என்னப்பா அம்மா கிட்ட சொல்லிட்டா வந்தீங்க? ஏமா அவகிட்ட சொல்லிட்டா வர முடியும்? சொல்லியிருந்தா இருக்கிற கொஞ்சம் முடியும் பிச்சிருப்பா. இருந்தாலும் அவங்க வராது கொஞ்சம் குறையாதான் இருக்கு. விடுனியா, அவெல்லாம் வராத வரைக்கும் சந்தோஷம் தான். அவ வந்தா இந்த குறை அந்த குறைன்னு ஏதாவது குறை சொல்லிக்கிட்டே இருப்பாப்பா. சாரி பாட்டி, நாங்க இருக்கிற டென்ஷன்ல நீ வரேன் அப்படி. டேய் தம்பி, இங்க ராசாத்தின்னு ஒரு அக்கா இருக்காங்கல்ல, அவங்க வீடு உனக்கு தெரியுமா? தெரியும் ஆண்டி. ராசாத்தி அக்காவா? ஏண்டா அவள நீ அக்கான்னு சொல்ற, நான் உனக்கு ஆண்டியா? சரி வீடு எங்க இருக்குன்னு சொல்லு. நேரா போனீங்கன்னா லெஃப்ட் திரும்பணும். அது எடுத்து முதல் லெஃப்ட் திரும்பணும். அங்க பெயிண்ட் அடிச்ச ஒரு பெரிய வீடு ஒண்ணு இருக்கும். சரி நீ போ. சரி. இங்கதான் வீடு இருக்கான், ஆனா பெரிய வீடுன்னு சொல்றான். அதெல்லாம் இருக்காதுடி, நீ கிளம்பு. போ பாக்கலாம். சீக்கிரம் போ. ஏய், நான் விளையாட்ட சொன்னது நீ சீரியஸா எடுத்துக்கிட்டியா? சரி சரி, நீ என்னமோ சொல்லிட்டு போ. இப்போ இந்த ஆள் சாப்பிடுறத வீடியோ எடுத்து அந்த மரகதத்து கிட்ட போட்டு காட்டி ஒரு பெரிய பிரச்சனையை உண்டு பண்ணிடுவோம். சரி சரி, சாப்பிடு. ராசாத்தி, உன் கையால எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுட்டே இருக்கலாம் போல. இன்னும் 2 இட்லி வைமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் திருப்தியா சாப்பிடுறேன். சாப்பிடு. அம்மா நீ இங்கே இரு, நான் வரேன். எங்கடி போற? இருமா நான் வரேன். சொல்லுங்க, எங்க இருக்கீங்க? யார் பெரியப்பா? உங்க பெரியமா தான். என்ன இப்ப என்ன சொன்னீங்க? பெரியம்மாவா? அட இல்லம்மா, பொறுமையான்னு சொன்னேன். அந்த நெல் எடுத்து கீழே போட்டு கூடாதுன்னு சொல்லி வேலைக்காரங்கிட்ட பொறுமையா செய்யுங்கன்னு சொன்னேன். மரகதான் என்ன கேட்ட? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க எங்க இருக்கீங்க? மில்ல தான் இருக்கேன். இது என்ன கேள்வி? வரும்போது நான் சொல்லிட்டு தானே வந்தேன். இல்ல, சும்மா தான் கேட்டேன். அட சத்தியமா மில்ல தாமா இருக்கிறேன். சரி வைங்க. சம்மந்தி எப்படி கவனிக்கிறாங்க பாருங்க. இங்க பாருடா, உன்கிட்ட அம்மா 1000 தடவை வந்துட்டாங்க. சொல்லிட்டேன். வாங்கம்மா வாங்கம்மா. நீங்க கேட்டது வந்துடுச்சுனே. இந்தாங்க, யாருக்கு வேணுமோ எடுத்துக்கங்க. எடுத்துங்க பெரியப்பா. அப்பா ஒரு நிமிஷம் இருங்கப்பா. இப்ப இந்த கூட்டத்திலேயே 3 கல்யாணம் ஆன சோடிங்க இருக்காங்க. அதுக்கு இப்ப என்ன பண்ணணுங்கிற? இல்லப்பா, எதுக்கு வெத்தலை பாக்க அப்படியே எடுத்து மென்னு சாப்பிட்டுட்டு எந்திரிச்சு போறதை விட்டுட்டு இந்த வெத்தலை பாக்க வச்சு ஒரு விளையாட்டு விளையாடுவோமே. இப்ப இந்த வெத்தலை பாக்க போட்டு யார் நாக்கு நல்லா செவக்குதோ அந்த சோடி தான் அந்யோன்யமான சோடி. ஓஹோ. ஓ, அதெல்லாம் எதுக்கு அழகு? பெரியப்பா, பெரியம்மா இந்த வெத்திலே போட்டாங்கன்னு வைங்க, அவங்களுக்கும் சவக்கும். நீ வேற இனியா, அவளுக்கு கொஞ்சம் கூட சவக்காது. அவளுக்கு துளி கூட என் மேல பாசம் கிடையாது. நீங்க அப்படிலாம் சொல்லாதீங்க பெரியப்பா, கண்டிப்பா உங்க மேல பாசம் இருக்கும். ஆட என்னப்பா, அவளுக்கு ஒரு டப்பா சுண்ணாம்பு போட்டா கூட செவக்காது. பிளேடால அவ நாக்க நல்லா அறுத்து விட்டாதான் செவக்கும். அப்பா இத அப்படியே அம்மா கிட்ட சொல்றேன், நல்லா செவக்கும். இத போய் நான் அவகிட்ட சொன்னா என் நாக்கு செவக்காது, அவ முகம்தான் செவக்கும். அவ என் முன்னாடி கழுத்து அறுத்துக்கிட்டு செத்தா கூட அவ பக்கம் திரும்பி பார்க்க மாட்டேன். ஆனா அத்தை, அவ சரியான நாடகக்காரி. அழுது கூட அவ காரியத்தை சாதிச்சிருவா. அதனாலதான் எல்லாரும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி அந்த விசேஷத்துக்கு போயிருக்காங்க. போனா போகட்டும், இங்க தானே வந்தாகணும்.
வரட்டும். உங்க மாமா அவளுக்காக என்கிட்ட போய் சொல்லிட்டு போனாருல்ல, அந்த அளவுக்கு அவரையே மாத்திட்டால அந்த ராசாத்தி. வரட்டும் வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவருக்கு. முதல்ல அவரை என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு அப்புறம் மத்தவங்களை கவனிச்சுக்கிறேன். பார்த்து ஜாக்கிரதை போயிட்டு வாங்க. இந்த புனிதா, இது அத்தை கிட்ட கொடு. இதுல கேசரி, வடை, டிஃபன் எல்லாம் இருக்கு. எதுக்கு நீ இதெல்லாம்? நான் கொண்டு போய் கொடுத்தா கண்டிப்பா இதெல்லாம் சாப்பிட மாட்டாங்க. எங்க அம்மாவை பத்தி உங்களுக்கு தெரியாதா? புனிதா, வாங்கிட்டு போ. கண்டிப்பா பெரியமா சாப்பிடுவாங்க. அதுக்கு இல்ல, அதான் ஆசையா குடுக்குறாங்கல்ல, வாங்கிக்கம்மா. இந்த ரசதி அதை எடுத்துட்டு வந்து தரலையா? ஐயோ மறந்துட்டேன் மாமா, இருங்க வந்துடுறேன். என்னது மாப்பிள? எடுத்துக்கோ. இத புடிங்க மாமா, இது பெரிய அத்தைக்கு. இதையும் அங்க கிட்டே கொடுமா. அவ எப்போ அப்படித்தான், அவளை மாத்தவே முடியாது. சமந்தி, தப்பா எடுத்துக்காதீங்க. அத நாங்க பெரிய சம்பந்தி கிட்ட கொடுக்க சொன்னோம்னு சொல்லி கொடுங்க. ஆமா ஆமா. இவங்க கொடுத்தாலும் அவங்க ஆசையா வாங்கிக்கவா போறாங்க? பொன்னி, எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்க? சும்மா இரு. விடுமா, பொன்னி உண்மையாத்தானே சொல்றா. அது இல்ல மாமா, வாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். வாங்கிக்கப்பா. இனியா, முதல்ல அண்ணன் கிட்ட வாங்கிப்பா. நல்லா இருக்கு, வந்திருக்கேன். அதை அப்படியே மெயின்டைன் பண்ணணும்ல. ஆமாண்ணே, நாங்க யாரும் யோசிக்கவே இல்ல. ஆமா மாமா, நீங்க இங்கேயே இறங்கிக்கோங்க. அதான் நல்லதும் வேற. இல்லனா தேவையில்லாத பிரச்சனை தான் வரும். ஆமாமா, அதுக்கு நாம ஏன் வழிவகுக்கணும்? நான் இங்கேயே இறங்கிக்கிறேன். ஏன்பா இவ்வளவு வயசாயிடுச்சு, இப்பவும் அம்மாவை பார்த்து எதுக்குப்பா பயப்படுறீங்க? பயம் இல்லம்மா, அத ஒரு அன்புன்னு சொல்லலாம், இல்ல மரியாதைன்னு சொல்லலாம். நல்லா சமாளிக்கிறீங்க மாமா. சரி விடுங்க, உங்க பிரச்சனை உங்களுக்கு. என்ன பத்தி மாப்பிள்ள தான் சரியா புரிஞ்சு வச்சிருக்காரு. சரி சரி, நான் இறங்கிக்கிறேன், நீங்க போங்க. சரிண்ணே. உண்மையா சொல்லிக்கலாம் அத்தை. ஆனா மாமாவுக்கு அவருக்கு இன்னைக்கே பதில் சொல்லிடுங்க. வரட்டும், இன்னைக்கு இருக்கு அவருக்கு கச்சேரி. என்னத்த மாமாவை இன்னும் காணோம்? ஒருவேளை அப்படியே மில்லுக்கு போயிட்டாரா? குமரனே இங்க இருக்கான். அவர் மட்டும் மில்லுக்கு போய் என்ன பண்ண போறாரு? என்கிட்ட மில்லுக்கு போனேன்னு சொன்ன பொய்ய நிரூபிக்க அவர் தனியா வந்தாதானே முடியும். இவங்க கூட வந்தாதான் இவங்களோட போன மாதிரி ஆயிடும்ல. ஆமா அத்தை, சரியா சொன்னீங்க. அப்போ மாமா தனியா தான் வருவாரு. அதனால அங்க இருந்த பையனை வாங்கிட்டு வர சொல்லி அங்கேயே சாப்பிட்டேன். வெறும் டிஃபன் மட்டும் சாப்பிட்ட மாதிரி இல்லையே, வெத்தலை பாக்கெல்லாம் போட்ட மாதிரி இருக்கு. ஐயோ, சமாளிக்க பாக்குறியா? நீ எஸ்கேப்பே ஆக முடியாது. ஆதாரத்தோட நான் உன்னை மாட்டி விட்டுருக்கேன். என்ன சத்தத்தையே காணோம்? கேள்வி கேட்டு கொடையாராள. என்ன சத்தத்தையே காணோம்? அது வேற பாக்குற மெக்கானிக்கு பீடா வாங்கி சாப்பிட்டான். பாசமா முதலாளி நீங்களும் ஒண்ணு சாப்பிடுங்கன்னு சொன்னா நானும் வாங்கி சாப்பிட்டேன். ஓஹோ, உங்களுக்கு வாய் நல்லா செவந்திருக்கு போல. ஆமாமா, பொண்டாட்டி மேல நிறைய பெரிய இருந்தா இப்படிதான் வாய் செவக்கும். உங்களுக்கு என் மேல அவ்வளவு பெரியம்ல. விஷயம் தெரிஞ்சிடுச்சு போல இருக்க, விடாம கேள்வி கேட்டுட்டு இருக்காளே. என்ன முழிக்கிறீங்க? பதில் சொல்லுங்க. என்ன மறந்துற, ஏதோ உளறிட்டு இருக்க. என்ன நான் உளறிட்டு இருக்கேனா? இத பாருங்க, குடிங்க.
ராசாத்தி மாமா உன் கையால எவ்வளவு கொடுத்தாலும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இன்னும் 2 இட்லி வைமா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இப்பதான் திருப்தியா சாப்பிடுறேன். சாப்பிடுங்கப்பா எவ்வளவு வேணாலும். என்ன விடுவியா விட மாட்டியோன்னு பயம். எதுக்கு உன்னை கஷ்டப்படுத்தணும்னு சொல்லாம போயிட்டு வந்தேன். அப்போ எனக்கு தெரியாம நீங்க என்ன வேணாலும் பண்ணுவீங்க அப்படிதானே? நான் அப்படி சொல்ல மறக்கறேன். நீ ஏன் என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நான் உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ வரவே கூடாதுன்னு ரொம்ப பிடிவாதமா இருக்க. அதான் நான் அப்படி இருக்கேன்னு தெரியுதுல்ல. அப்புறம் எதுக்கு நீங்க போகணும்? என்னால அங்க போகாம இருக்க முடியாது. மரகதம், நமக்கு எல்லாரும் வேணும். எல்லாரும் வேணும்னா நான் சொல்றதையும் கேட்டிருக்கணும்ல. ஆனா அந்த ராசாத்தி சொன்னதை மட்டும் தானே கேட்டீங்க. அப்படின்னா என்னை விட அவதானே முக்கியமாயிட்டா? என்னாச்சு? ஏன் உன் வாய்ஸ் ஒரு மாதிரியா இருக்கு? எதுவும் இல்லைன்னு. புனிதா, என்கிட்ட மறைக்கணும்னு நினைக்காத. அங்க என்னவோ நடந்திருக்கு, என்னன்னு சொல்லு. அது வந்துன்னு சரி, போனை வைக்கிறேன், நான் பாத்துக்கிறேன். என்ன மாமா, என்னாச்சு? பெரியப்பா இங்க வந்ததுக்காக பெரியம்மா பிரச்சனை பண்ணி சண்டை போட்டிருக்காங்க. நீ என்ன சொல்றியோ அதுபடி நாங்க பண்றோம். யார் வராங்களோ இல்லையோ நான் உனக்கு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கறேன் ராசாத்தி. நானும் தாமா உனக்கு சப்போர்ட் பண்றேன். நானும் அத்தைக்கு சப்போர்ட் பண்ணுவேன். ராசாத்தி மேடம் சொன்னா மறுபேல் எதுவும் இல்ல. எனக்கு இதுல முழு சம்மதம். நான் ராசாத்திக்கு எப்பவும் சப்போர்ட்டா இருப்பேன். அப்படியே கடந்து சாவ வேண்டியதுதான். அதை யாரால மாத்த முடியும்? நம்பி வந்த ஆளும் நம்மள கை விட்டுட்டான். அவரு என்ன பண்ணுவாரு? வேலை இருந்தா சொல்லலாம், வேலையும் பெருசா இல்ல. ஆனா அவரை குறை சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்ல. ஏதோ ஓரளவுக்கு நடக்க முடிஞ்சவங்க அக்கம் பக்கத்து வீட்டுக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர்றதால பசி ஓரளவுக்கு குறையுது. இதோ அங்க ஒரு குழந்தைக்கு பால் கூட கொடுக்க முடியல, மாசமா வேற இருக்கா. ஊட்டமான சாப்பாடு கொடுக்க வேண்டாம்? 3 வேளைக்கு இல்லைனாலும் 2 வேளைக்காவது கொடுக்க இருக்கணும்னு சொல்லிட்டா. பார்க்கலாம் இது எவ்வளவு நாளைக்கு போக போகுதுன்னு. மாமாக்கு வைங்க. ஊறுகாய் பாட்டில் இருக்கா? இருக்கு இருக்கு தம்பி. எனக்கு இது போதும், நான் இதை வச்சே சாப்பிட்டுருவேன். நம்ம ராசாத்தி இன்னும் என்னெல்லாம் பண்ண போறாளோ தெரியல. அம்மா, நீ அங்க இருக்க, வந்து உட்காரு, எல்லாரும் ஒன்னா சேர்ந்து இல்ல சாப்பிடலாம். ராசாத்தி, எனக்கு பசிக்கல, நான் அப்புறமா சாப்பிட்டுக்கிறேன். நீங்க எல்லாரும் சாப்பிடுங்க. ராசாத்தி, அத்தை எப்போ 10 மணிக்கு மேல சாப்பிட்டு இருக்காங்க. நீ உட்காரு, தட்டு எடுத்து வைக்கிறேன். வா. இல்ல, நீங்க சாப்பிடுங்க, நான் பரிமாறுறேன். வந்தோமா, இப்ப எந்த வேலையும் இல்லாம முகாம்ல தங்கி காலத்தை ஓட்டிட்டு இருக்கோமா. எங்களை வேலைக்கு கூட்டிட்டு வந்த முதலாளி கொடுக்கற பணம் ஒருவேளை சாப்பாட்டுக்கே பத்த மாட்டேங்குதுமா. குழந்தைங்க, வயசானவங்க, ஒரு கர்ப்பிணி பொண்ணு கூட இருக்காங்கம்மா. கால் வயிறு அரை வயிறு சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறோம்மா. அத கூட நாங்க சமாளிச்சிடுவோம்மா. ஆனா குழந்தைங்க இருக்காங்கம்மா. ஏதாச்சும் உங்களால முடிஞ்ச பழைய சோறு மிச்சம் மீதி ஏதாவது இருந்து கொடுத்து உதவுனீங்கன்னா உங்களுக்கு புண்ணியமா போகும்மா. கொஞ்சம் இருங்க, வந்துடுறேன். இலக்கியா மட்டும் இப்ப சாப்பிட்டுக்கிட்டோம். ராசாத்தி, நாமளே இப்போ கஷ்டத்துல தானே இருக்கோம். பாவம் அண்ணி, அவங்க 25 பேர் இருக்காங்களாம். அதுல குழந்தைங்க, கர்ப்பிணி பெண்கள்னு எல்லாருமே இருக்காங்களாம். இப்ப நம்ம ஏதாச்சும் கொடுத்தா அதுல பாதி பேராச்சும் பசி ஆத்திக்குவாங்கல்ல. சரி, நீ முடிவு பண்ணிட்ட, என்ன பண்ணணுமோ அதை பண்ணு. தேங்க்ஸ் அண்ணி.
இலக்கியா இந்தாங்கக்கா. என்னங்கம்மா சூடா இருக்கு? நான் மீந்து போன பழைய சோறுதனமா கேட்டேன். நீங்க சாப்பிடுற சாப்பாட்டை எனக்கு கொடுத்துட்டீங்க. எங்களுக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லக்கா. இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏதாச்சும் ரெடி பண்ணிப்போம். இந்தா இது சாப்பிடுமா. வா அங்க உட்கார்ந்து சாப்பிடு. வா. அத்தை தண்ணி சாப்பிடு. தண்ணி இருக்கு பாரு. சாப்பிடு. பொறுமையா சாப்பிடு. ஆமா உங்க முகாம் எங்க இருக்கு? இதோ இங்க இருந்து 1/2 கிலோமீட்டர் தள்ளி இருக்குமா. சரிங்கக்கா, நாளைக்கு மறக்காம பாத்திரத்தை மட்டும் கொண்டு வந்து கொடுத்து. சரிம்மா, நாளைக்கு கண்டிப்பா கொண்டு வந்து கொடுக்கறேம்மா. சரி வா. எல்லார்கிட்டயும் போயிட்டு வரேன்னு சொல்லு. போயிட்டு வரேம்மா. பாய். எல்லாருக்கும் பாய். ஐயோ, தண்ணி இல்லையே. என்ன லாஜிக் இது? இந்த அம்மாங்க வேலையே இப்படித்தான். உன்னை திருத்த முடியாது. எது எப்படியோ மறக்கலாம். நீ இனிய மேல வச்சிருக்கிற பாசமே அவனை உன்கிட்ட கொண்டு வந்து சேர்த்துரும். என்னால என்னங்க செய்ய முடியும்? அந்த ராசாத்தி தான் அவனை கைக்குள்ள போட்டு வச்சிருக்காளே. அவ என் பையனை விடவே விட மாட்டான். அவனும் அவளை விட்டுட்டு வரமாட்டான். எப்படி இனிய இங்க வருவான்? ராசாத்தி இல்லாம இனிய இல்ல, இனிய இல்லாம ராசாத்தியும் இல்ல. எனக்கு இனியன் மட்டும் வந்தா போதும். ராசாத்தி இல்லாம இனிய வரத்துக்கு வராமலே இருந்துட்டு போலாம். வாய மூடுங்க. என் புள்ள வருவான். வர வெப்ப. அவங்க என்ன சொல்ல போறாங்க? அப்புறம் என்னாச்சு? நமக்குன்னு தங்க வீடு இருக்கு, சாப்பிட சாப்பாடு இருக்கு. ஆனா அங்க முகாம்ல இருக்கிறவங்களுக்கு எதுவுமே இல்லல்ல. வேலை இல்லாம, தங்க வீடு இல்லாம, சாப்பிட சாப்பாடு இல்லாம, ஒருவேளை சாப்பாட்டுக்கே கையேந்தி நிக்கிறாங்க. அவங்க ஊர் விட்டு ஊரு இங்க பஞ்சம் பொழிக்க வந்திருக்காங்க. அவங்க நம்பி வந்தவங்களும் வேலை வாங்கி தராம அவங்கள கை விட்டுட்டாங்க. வேலை செஞ்சு பொழைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இங்க வேலை இல்லை. நாம அனுபவிச்ச வேதனைய வேற யாரும் அனுபவிக்க வேண்டாம். அங்க குழந்தைங்கெல்லாம் இருக்காங்க மாமா. கர்ப்பிணி பெண்கள் கூட இருக்காங்க. எனக்கும் சங்கடமா தான் இருக்கு. ஆனா அதுக்கு நாம என்ன பண்ண முடியும் ராசாத்தி? பண்ண வேண்டியவங்களே பார்த்தும் பார்க்காத மாதிரி அமைதியா இருக்காங்களே. நம்மளால வெறும் அனுதாபம் மட்டும்தான் பட முடியும். இல்ல மாமா, அப்படி ஒதுங்கிறதுக்கு என் மனசு கேட்கல. ஏதாச்சும் செய்யணும் மாமா. நம்மளால என்ன செய்ய முடியுமோ அந்த உதவியை செஞ்சு அவங்க பசி பட்டினிய தீர்க்கணும் மாமா. எனக்கு உன் சந்தோஷம் தான் முக்கியம். நீ என்ன பண்ணாலும் உனக்கு பின்னாடி இந்த மாமா இருப்பேன். சரி, இப்போ இந்த மாதிரி பெரிய உதவி எல்லாம் பண்ணணும்னா நம்ம நல்லா இருக்கணும்ல. நம்ம நல்லா இருக்கணும்னா என்ன பண்ணணும்? முதல்ல படுத்து தூங்கணும். படுத்து தூங்கு. மாமா, நாளைக்கு நம்ம போறோம்ல. நாளைக்கு முதல் வேலையா அங்க போயிட்டு தான் மத்த வேலையெல்லாம். சரியா? இப்ப நீ எதை பத்தி யோசிக்காம நிம்மதியா தூங்க. படுத்து தூங்க.
எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன். இதான் உங்க முகாமா? யாரு இவங்க? சீதாமா பொண்ணு ரொம்ப தெரிஞ்சவங்க மாதிரி போய் பேசுறா. தெரியலையேப்பா. ஆனா ஒண்ணு மட்டும் தெளிவா தெரியுது. அந்த அம்மா முகத்தை பார்த்தாலே ஏதோ ஒரு ரூபத்துல உதவ வந்திருக்காங்க. ஆமா ராமுடு, அவங்கள பார்க்கும்போது மனசுக்குள்ள ஒரு நிறைவு வருது. இறைவன் தான் அந்த அம்மாவை அனுப்பி வச்சிருப்பாரு. சரி, சாப்பிட்டியா? அம்மா அம்மா வாங்கம்மா. வாங்க ஐயா, எல்லாரும் வாங்க. ஐயோ, நாங்க என்ன பெருசா செஞ்சிட்டோம், நன்றி எல்லாம் சொல்றீங்க. இன்னைக்கு நிலைமையில ஒருவேளை சாப்பாடு போட்டாலே அவங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி தான். அதுவும் நீங்க சாப்பிட வச்சிருந்த சாப்பாட்டை எங்களுக்கு கொடுத்தீங்க பாருங்க. அதுக்காக உங்க கால்ல விழுந்தாலும் கூட ஈடாகாது தாயே. எங்களால முடிஞ்சது தானே நாங்க கொடுத்தோம், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்ல. இல்லம்மா, அடுத்தவங்க கஷ்டத்தை தான் கஷ்டமா பாக்குற மனசு இருக்கு பாருங்க, அதுதான்மா சாமி. சாமிங்கிறது 10 கையில ஒளி தரது மட்டும் இல்லம்மா. உங்கள மாதிரி இவ்வளவு பெரிய மனசோட அடுத்தவன் கண்ணீரை துடைக்க எவன் கை நீளுதோ அவன் தான். நம்பி வந்துட்டீங்கல்ல, நாங்க இருக்கோம். ஆமாங்கய்யா, நாங்க இருக்கோம், கவலைய விடுங்க. உங்களுக்கு வேலை கிடைச்சு பழைய நிலைமை மாறுற வரைக்கும் உங்களுக்கு தேவையான உதவியை நாங்க பண்றோம். உங்களுக்கு சாப்பாடும் ரெடி பண்றோம். ரொம்ப நன்றி. சரிங்க. இருக்கட்டும். சரி, ஒண்ணும் கவலைப்படாம இருக்கிறத சாப்பிட்டுட்டு நிம்மதியா இருங்க. நாங்க உங்களை மத்தியானம் வந்து பாக்குறோம். சரியா? வரோம். இல்ல இல்ல, உட்காருங்க உட்காருங்க. நாங்க போயிட்டு மத்தியானம் வரோம். வரோம். சாப்பிடுங்க. வா போலாம். அப்புறம் வரோம். சரிங்க, வாங்க. ஸ்ட்ரிக்ட்டா எனக்கு பழைய சாதம் போதும்னு சொல்லிட்டான். அப்ப சரி. கண்மணி, டைம் ஆச்சு கண்மணி. ஓகே, நான் வரேன். எப்படிலாம் நம்மளை அசிங்கப்படுத்துறாங்க. இதை சாப்பிடுறதுக்கு சாப்பிடாமலே இருக்கலாம். நல்ல வேளை புனிதா அதை கேட்கல. எங்க இவனை காணோம்? இல்ல, எனக்கு வேண்டாம். வேண்டான்னா ஏன் வேண்டாம்? இன்னைக்கு என் ஃப்ரெண்டோட பர்த்டே. அவன் எனக்கும் சேர்த்து ஸ்பெஷலா லஞ்ச் கொண்டு வரேன்ட்டான். உனக்கு வேண்டான்னா முன்னாடியே சொல்ல தெரியாதா? நான் என்ன லூசா? இல்ல எனக்கு வேற வேலை இல்லையா? என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? இந்த வீட்டு வேலைக்காரி மாதிரி இருக்கா? எதுவா இருந்தாலும் உனக்கு முன்னாடியே சொல்ல தெரியாதா? நான் சொல்லாம விட்டது தப்புதான், சாரி. என்ன கண்மணி, எதுக்கு முறுக்கிக்கிட்டு போறான்? அவனுக்கு சாப்பாடு வேண்டாமா அத்தை? ஏன் வேணாமா? பழைய சாப்பாடா, அவரு சாப்பிட மாட்டாராம். விடு கண்மணி. இப்போ ஒண்ணும் இல்லாதவங்க கிட்ட ஒரு சும்மா வார்த்தைக்கு சொல்றோம்னு வச்சுக்கேன், அவங்களுக்கு அந்த வார்த்தையே பெரிய நம்பிக்கையாயிடும். அந்த நம்பிக்கையை நம்ம ஏமாத்தக்கூடாது. அதனாலதான் நான் எதுவுமே சொல்லாம வந்தேன். ஆனா நீ வாக்கு கொடுத்துட்ட. இப்போ அந்த வாக்க நிறைவேற்ற முடியுமா முடியாதோங்கிற பயம் எனக்குள்ள வந்துருச்சு. ஆமா ரசத்தி, மாப்பிள்ள சொல்றது சரிதானே. இப்ப நமக்கு இருக்கிற நிலைமையில நீ கொடுத்த வாக்குறுதியெல்லாம் நம்மளால நிறைவேற்ற முடியுமான்னு தெரியலையேம்மா. கைவிடக்கூடாதுரா. ராசாத்தி சொல்ற மாதிரி நம்ம உசுரை கொடுத்தாவது அவங்களுக்கு முடிஞ்ச உதவியை நம்ம செஞ்சிடணும்டா. எனக்கும் அதான் சரின்னு படுத. சரி, இப்ப என்ன பண்ணலாம்? நீ என்ன சொல்றியோ அதை நாங்க பண்றோம். தெரியல மாமா, கடவுள் மேல பாரத்தை போட்டு நாம இந்த வேலையை பண்ணுவோம். ஆனா நம்ம கிட்ட இப்போதைக்கு எதுவுமே இல்லதான். நல்ல காரியம் பண்ண போறோம். அந்த நம்பிக்கையை மூலதனமா வச்சுக்கிட்டு அடியை எடுத்து வச்சு ஆரம்பிப்போம். அதுக்கான வழி தானா கிடைக்கும். சரி, நீ ஒண்ணும் கவலைப்படாத. உனக்கு சப்போர்ட்டா நான் இருப்பேன். பரவாயில்ல இனியா, இந்த சின்ன வயசுல இவ்வளவு உதவி பண்ற. உனக்கு பெரிய மனசுதான். உன்னை நினைச்சா பெருமையா இருக்குப்பா.
அண்ணாச்சி, நம்மள மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு தான் ஒருவேளை சாப்பாட்டோட அருமை என்னன்னு தெரியும். மாப்பிளையும் ராசாத்தியும் எவ்வளவோ கஷ்டப்பட்டு தான் இந்த நிலைமைக்கு அவங்களே வந்திருக்காங்க. அதனாலதான் அவங்களுக்கும் மத்தவங்களோட கஷ்டம் என்னங்கிறது புரியுது. ஏதோ அவங்க சக்திக்கு என்ன முடியுதோ அதை அவங்க உதவி பண்ணணும்னு ஆசைப்படுறாங்க. நல்ல விஷயம்ப்பா. ஏதோ இந்த அண்ணாச்சியால முடிஞ்சது. ஒரு 25 கிலோ அரிசி தரேன். உங்க உதவியில என்னோட பங்கா வச்சுக்கங்க. நன்றி அண்ணாச்சி. ரொம்ப நன்றி அண்ணாச்சி. என்ன ஒரு அட்வான்ஸ் 1000 ரூபாய் கொடுத்துட்டு போப்பா. டேய் பணம் கொடு. இந்தாங்க அண்ணாச்சி. சரிப்பா. சரிங்க அண்ணாச்சி. அப்ப நாங்க கிளம்புறோம். வரேன் அண்ணாச்சி. போங்க. அண்ணாச்சி, அண்ணாச்சி, அவங்களுக்கு என்ன ஆச்சு? கடைக்கு வந்துட்டு எதுவும் வாங்காம போயிட்டு இருக்காங்க போல. ஆமா, அது அவங்களுக்கு வாங்கல, ஆனா ஊருக்கே வாங்கிட்டு போறாங்க. லிஸ்ட் எல்லாம் கொடுத்துட்டு போயிருக்காங்க. பாத்தீங்களா, என்னதான் இருந்தாலும் பாரி ஐயா பையன் தான். அவர் மாதிரியே ஊருக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறான். ஆமாமா, சரியா சொன்னீங்க. இதுங்களுக்கு குடிக்க கூழே இல்ல, ஆனா வாய் கொப்பளிக்க பன்னீர் தேவைப்படுது. இதுங்களே அனாத மாதிரி தான் வாழ்ந்துகிட்டு இருக்குதுங்க. இதுல ஆந்திரால இருந்து வந்த அனாதைங்களுக்கு இதுங்க கூழ் ஊத்துதுங்களாமா? சரி, உங்களுக்கு என்ன வேணும்? எனக்கா ஒரே ஒரு தீப்பெட்டி கொடுங்க, மொத்தமும் கொளுத்தி போடணும். காசுமா? காசு இல்ல, கணக்குல வச்சுக்கோங்க அண்ணாச்சி, அப்புறம் வந்து கொடுக்கறேன். சரிங்க. என்ன விஷயம்? அது வந்து விஷயம் ரொம்ப முக்கியமானது. அதான் இப்படி அறக்க பறக்க ஓடி வரேன். அப்படி என்ன முக்கியமான விஷயம் சம்பந்தி? அதுவா சம்பந்தி, அது நான் அண்ணாச்சி கடைக்கு காய்கறி வாங்க போயிருந்தேனா, அங்க இனிய வந்து சாப்பாட்டுக்கு தேவையான பலசரக்கு நிறைய வாங்கிட்டு போறாப்பல. பின்ன அந்த கடையே கொண்டு போனாலும் அந்த குண்டச்சிக்கு பத்தாது. இதெல்லாம் ஒரு விஷயம் வேற சொல்ல வந்துட்டீங்க. ஐயோ இல்ல சம்பந்தி, சொல்ல வந்தது முழுசா கேளுங்க. இனிய மூட்டை மூட்டையா அரிசி பருப்பெல்லாம் ராசாத்திக்காக வாங்கிட்டு போல. கடையில விசாரிச்சேன், ஆந்திரால இருந்து வந்த முகாம்ல இருக்கிறவங்களுக்காக வாங்கிட்டு போயிருக்கு. அவளுக்கு வாங்கி போடவே அவன் கஷ்டப்படணும். இதுக்கு ஊருக்கே சேர்த்து அவன் வாங்கி போடணுமா? என் புள்ள சம்பாதிக்கிற காசெல்லாம் கரியாக்கி அவனை கடங்காரன் ஆக்காம விடமாட்டா போல இருக்கே. என் குடும்பத்துக்கு வந்து வாச்சா பாரு பேய். ஆமா அத்தை. என்ன மரகதம், யார கத்திக்கிட்டு இருக்க? எல்லாரும் தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறீங்களா அந்த குண்டச்சி, அவளதான் திட்டிக்கிட்டு இருந்தேன். போதுமா? ராசாத்தியா, அவ என்ன பண்ணா? என்ன பண்ணாளா? அவ நம்ம புள்ளைய நடுத்தருல நிக்க வைக்காம ஓய மாட்டா போல. எங்க இருந்து வந்தாளோ? ஒன்னும் இல்ல சின்னத்த, இனியனை பத்தி கேள்விப்பட்டதும் வீட்டை விட்டு அனுப்பிட்ட. அதெல்லாம் பண்ணிட்டு இப்ப பெருசா அக்கறை இருக்கிற மாதிரி கோவப்பட்டு கத்திக்கிட்டு இருக்க. இங்க பாருங்க, நான் ஒன்னும் அவளுக்காக பேசல. என் புள்ள இனிய ஒருத்தனுக்காக மட்டும் தான் பேசிட்டு இருக்கேன். அந்த ராசாத்தியும் அவ குடும்பமும் எக்கேடு கெட்டு போனா எனக்கு என்ன? இவளோட தற்பெருமைக்காக என் புள்ள ஏன் கஷ்டப்படணும்? யாராச்சும் உதவி கேட்டா என்ன பண்ணணும்? ஏதோ 5 10 கொடுத்து உதவணும். அதை விட்டுட்டு அவ எதுக்கு ஏன் புள்ளைய வேலை வாங்கணும்? போங்க, எப்படியோ போங்க, எனக்கு என்ன? பாரி விடு, அவ இப்படித்தான் எதையாவது பேசிக்கிட்டே இருப்பா. நீ ஒன்னும் தப்பா எடுத்துக்காத. என்னமா இது? இந்த பிரச்சனை சப்பையா முடிஞ்சிருச்சு. விடுடி, எங்க போயிட போகுது, அப்புறமா பாத்துக்கலாம். முதல்ல அந்த ராசாத்தி அந்த முகாம்ல என்ன பண்றான்னு போய் பார்க்கலாம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து இங்க பத்த வைக்கலாம். இது கூட நல்ல ஐடியாவா தான் இருக்கு. சரி சரி, வா சீக்கிரம் போலாம். ரொம்ப நன்றிக்கா. ஐயோ அக்கான்னு சொல்லாதீங்க, நான் உங்களை விட வயசுல சின்னவ தான். என்ன ராசாத்தின்னு பேர் சொல்லியே கூப்பிடுங்க. எங்களை விட மனசுல பெரியவங்க நீங்க,
உங்களை அக்கான்னு கூப்பிடுறதுல தப்பே இல்ல. இங்க பாருங்கக்கா, அம்மா இல்லாத பிள்ளைங்களுக்கு அக்கா தான் அம்மா மாதிரி. எங்களுக்கு அம்மா இல்ல, எங்களுக்கு அக்கா நீங்க இருக்கீங்க. நீங்க எங்களுக்கு அக்கா தான். எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற எல்லாருக்கும் நீங்க தான் அக்கா. ஆமா ராசாத்தியக்கா. ராசாத்தியக்கா வாழ்க, ராசாத்தியக்கா வாழ்க, ராசாத்தியக்கா. சோறு கூட கிடைக்காத ஆளுங்க அவங்க. யாரு சோறு போட்டாலும் இப்படிதான் கோஷம் போடுவாங்க. இன்னைக்கு அவ சோறு போட்டா நாளைக்கு நீ போடு, உன்னையும் அக்கா அக்கான்னு சொல்ல போறாங்க. கண்மணி, என்ன யோசிக்கிற? சரி, அப்ப நாம மரகதத்துக்கிட்ட சொல்லி இன்னைக்கே இதை விட பிரமாதமா பண்ணி மொத்த பேரையும் புகழையும் வாங்குறோம் பாரு. இதுதான் என் கண்மணி. மா, இங்க இருக்கவே எனக்கு பிடிக்கல, வா. ஆமா ஆமா, சாப்பாட்டு வாசனை தூக்குதுல கண்மணி. வா, அப்பதான் சாப்பிடறதுலயே இரு, வா. பெரிய இடம், வீட்டோட மாப்பிள்ள வேற. உனக்கு சுட சுட கறி குழம்பு பண்ணி எடுத்துட்டு வருவாங்க. அதுக்கு தானே வெயிட் பண்ற? டேய் வெறுப்பத்தான் போடா. ஆனால் நீ பெரிய ஆள்டா. பெரிய இடத்துக்கு மாப்பிள்ளையான உடனே தனியா சாப்பிட என்ன கழட்டி விட பாக்குறேல்ல? டேய் ஒரு தடவை சொன்னா கேட்க மாட்டியா? மாப்பிள்ள என்னடாச்சு உனக்கு? புனிதாவுக்கு உனக்கு ஏதாவது பிரச்சனையா? அவளோட நான் எதுக்குடா சண்டை போட போறேன்? அப்புறம் வேற என்னடா பிரச்சனை? இப்ப சொன்னியே பணக்கார வீட்டு மாப்பிள்ளைன்னு, அதான் பிரச்சனை. நாங்க வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கேன்டா. அவங்க வீட்டு சாப்பாடை தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். வரணும். அப்போ உன் மாமியார் மனசுதான் மாறணும். ஆமாண்டா, அதுக்கான முயற்சியை தான் எடுக்கணும். எங்க அத்தா மனசும் மாறணும். அதுக்கு எவ்வளவு நாளாகும் தெரியல. அது வரைக்கும் அங்க எவ்வளவு கஷ்டம், அவமானம் எது வந்தாலும் அதை சகிச்சுக்கிட்டு வாழ்ந்துதான் ஆகணும். சரி, அதுக்காக சாப்பிடாம யாரா இருக்க போற? ஆமாண்டா, இன்னைக்கு நான் சாப்பிடவே கூடாதுன்னு முடிவு பண்ணிருக்கேன். சாப்பிடாம பட்னி கிடந்தாதான் என் மனசு வைராகியமா மாறும். எங்க அக்காவை வீட்டுக்கு கூட்டு வரணுங்கிற வெறி எனக்கு வரும். சரி, நீ போய் சாப்பிடு, நம்ம இன்னொரு நாள் சாப்பிடலாம். சரி மச்சான். போய் விடுறேன்னு பாருங்க. நீங்க கார்ல வரும்போதெல்லாம் லைன்ல நின்னு மலர் தூவி கையை எடுத்து கும்பிடுவாங்க. எங்கேயாச்சும் ஏதாச்சும் ஃபங்க்ஷனுக்கு போனா கூட மரகதம் வாழ்க அப்படின்னு கத்தி ஒரு 10 பேர் நின்னு உங்களுக்கு கோஷம் போடுவாங்க. இதெல்லாம் நடந்தா அந்த ராசாத்தி எவ்ளோ பண்ணாலும் அவ புகழ் இருக்காது. எல்லாம் உங்க புகழ் தான் அத்தை இருக்கும். நிஜமாவா கண்மணி சொல்ற? என்ன நம்புங்க அத்தை. உன்னை நான் நம்புறேன் கண்மணி. நீ என்ன வேணும்னாலும் பண்ணு. பணத்தை பத்தி கவலையே படாத. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல. அந்த ராசாத்தி மட்டும் நல்ல பேரு எடுக்கவே கூட. மா, இப்போ நமக்கு ஒரு பெரிய சப்போர்ட் வேணும். அதுக்காக மட்டும்தான் அவளோட பேரை நான் கொண்டு வர போறேன். அதுக்கப்புறம் அவ பேரை கொண்டு வந்த இடத்துல என் பேரை கொண்டு வருவேன். எல்லாம் ட்ரிக்ஸ் தான். ஐயோ ஐயோ ஐயோ, என் செல்லம், என்ன அறிவுடி உனக்கு? எது எப்படி இருந்தா என்ன, எனக்கு அந்த ராசாத்தி ஒழியணும். அவ எங்க இருந்தாலும் நல்லாவே இருக்க கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை யோசிச்சு பண்ண போறேன். ஏங்க அண்ணியோட சேர்ந்துக்கிட்டு நீங்களுமா? அக்கா பாத்து போங்க. போங்க அண்ணி. போங்க போங்க, உள்ள போங்க. அத்தை, எனக்கு ஒரு டவுட். இனிமே நான் உங்களை அத்தனை கூப்பிடணுமா அக்கானு கூப்பிடணுமா? இலக்கியா, இலக்கியா அக்கானே கூப்பிடு. ஏன்னா நானும் இனிமே அக்கானு தான் கூப்பிடலான்னு இருக்கேன். மாமா, எனக்கு ஒரு மாதிரி சங்கோஜமா இருக்கு. அவங்க தான் ஏதோ அன்புல அப்படி சொன்னாங்கன்னா நீங்களும் என்ன அப்படி சொல்லி வெறுப்பேத்தாதீங்க. அக்கா ராசாத்தி நல்லா தானே இருக்கு. எல்லாரும் வந்துட்டீங்களா? ஏமா ராசாத்தி, போன வேலை நல்லபடியா முடிஞ்சுதா? நல்லபடியா முடிஞ்சது பாட்டி. ராசாத்தின்னு சொல்லாதீங்க, ராசாத்தி அக்கான்னு சொல்லுங்க. ஏய்